இந்த மேத்ஸ் நம்ம ஒரு பையன்ற கான்செப்ட் படிப்போம் பார்த்தீங்களா, அதை நான் இந்த 3 பிளேட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பையனா ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா, அது நம்ம மனுஷங்களா உருவாக்குன ஒரு லாஜிக். இது ஒரு சர்க்கிள் பிளேட். இது அதை விட ஒரு 5 மடங்கு பெருசாக இருக்க சர்க்கிள் பிளேட்டு. இது அதை விட 10 மடங்கு பெருசாக இருக்க ஒரு சர்க்கிள் பிளேட். ஓகேங்களா, ஒரு சர்க்கிளாக இருக்கிற ஒரு பொருளுடைய டயாமீட்டர் அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்துட்டு நம்ம இப்படி வச்சு ஒரு ஸ்கேல் வச்சு ஈஸியாக அளவு எடுத்துடலாம். ஓகேங்களா, ஆனால் ஒரு சர்க்கிளோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம்ல, இந்த அளவு எடுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஸ்கேல் வச்சு நம்ம எடுக்க முடியாது. நம்ம அதை நூலை வச்சோ இல்லை ரொம்ப கடினமாக நிறைய கஷ்டப்பட்டு எடுக்க முடியும். பட் இது சின்ன பிளேட்டு, ஸோ நம்ம சின்ன பிளேட்டை எடுத்துடலாம். ஆனால் இப்போ இந்த பிளேட்டை சைஸ் பெருசாக அதை விட 5 மடங்கு, அதை விட 10 மடங்கு பெருசாக இருக்கிற பிளேட்லாம் வர நம்ம அதோட சுற்றளவு எடுக்கிறது இன்னும் கடினமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிச்சாங்க. இந்த பிளேட்டு இதை விட 5 மடங்கு சின்னதான பிளேட்டா, அப்போ இந்த சின்ன பிளேட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, இந்த பிளேட்டோட டயாமீட்டரை எத்தனை வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதோட சுற்றளவு கிடைக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தாங்க. ஓகேங்களா, அப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக இதோட டயாமீட்டர், ஓகேங்களா, டயாமீட்டரை 3.14 வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதோட சுற்றளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை விட ஒரு பெரிய பிளேட் எடுத்தாங்க, அதாவது ஒரு பெரிய சர்க்கிள். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எடுத்து, ஸோ அந்த டயாமீட்டரை எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதோட சுற்றளவு கிடைக்குதுன்னு மெஷர் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பண்ணும் போதும் 3.14 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் இந்த பெரிய பிளேட்டோட சுற்றளவு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பெரிய பிளேட்டோட டயாமீட்டரை 3.14 மடங்கு மல்டிப்ளை பண்ணால் இந்த பெரிய பிளேட்டோட டயாமீட்டரும் கிடச்சிருச்சு. அண்ட் அவங்க ரொம்ப பெரிய சைஸ் சர்க்கிள் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த அளவுக்கு பெரிய சைஸ் பிளேட்லையுமே அதை டயாமீட்டரை 3.14 மடங்கு மல்டிப்ளை பண்ணால் அதோட சுற்றளவு கிடச்சிருச்சு. இதை வந்து அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்கன்னா, நம்ம ஒரு பூமி சைஸுக்கு ஒரு சர்க்கிளை செஞ்சால் கூட அந்த சர்க்கிளோட டயாமீட்டரை 3.14 மடங்கால் மல்டிப்ளை பண்ணால் அந்த பூமி சைஸோடைய சுற்றளவு நமக்கு கிடச்சிடும் அப்படின்ற அந்த ரேஷியோவை கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ பேசிக்காக நம்ம மனுஷங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உருவாக்குன ஒரு ஷார்ட்கட் தான் அந்த 3.14ன்றது. ஏன் அது 3.14 இருக்குது, ஏன் 2 இல்லை, ஏன் 5 இல்லை, ஏன் 10 இல்லை, அதுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியாது. அப்படி தான் நம்ம யூனிவர்ஸ் உருவாகிருக்கு. ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ஸ்கூலில் படித்த மேத் அண்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸை தெளிவாக புரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.